அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 108, 1072. கயமை. நன்றறிவாரீர் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவளும் இலர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமக்கு உறுதியாவன அறிவாரின் அவையறியாத கீழ்மக்கள் நன்மையுடையவர். அவர் போல அவை காரணமாக நம் நெஞ்சத்தினுடைய கண் கவலை இளராகலாம். அதாவது இதைவிட விளக்கமாக சொல்லுகிறேன் கேளுங்கள். நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பேறு உடையவர். ஏனென்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர். அவன் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான் கயவர். அதனால் அவன் தான் கவலை இல்லாமல் இருப்பான். அவன் தான் எதை பற்றியும் கவலை இல்லாதவனா நல்லவரன் சொல்கிறாரு. நன்மை அறிந்தவரை விட நன்மை அறிந்தவன் என்ன செய்வான்? கவலைப்படுவான். ஆகா, நம்ம நாளைக்கு நாணப்படுவான்னு சொல்கிறாருல்ல, அது மாதிரி தான். நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பேர் உடையவர் என்கிறார். ஏனென்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவன். ஏற்கனவே அவன் பேர் அந்த ஏரியாவோட அவன் மோசமானவன் தெரிஞ்சு போச்சு கயவர். அதனால் அதை பற்றி அவன் கவலையப்பட மாட்டான். அதுதான் அவர் சொல்கிறார். அற்புதமாக விளக்கி இருக்கிறார். மீண்டும் அடுத்த குறள், இன்னும் ஒரு குறள். அதாவது அதிகாரம் 31, வெகுளாமை. குறள் எண் 305. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் அவன் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அந்த காக்காவிட்டால் சினம் அதிகமாகி அதனால் மன அழுத்தம் ஏற்பட்டு பல நோய்கள் வந்து அதன் காரணமாக அவன் அழிவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார். உண்மைதாங்க. கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? நம்மளை அறியாமலேயே ஏதாவது இது பண்ணி பேசி தகராறு வந்து சண்டை போட்டு அதனால் மன அழுத்தம் ஏற்பட்டு டாக்டரிடம் போய் இது அழிவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஓயாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோபத்துக்கு முன்னிடம் கொடுக்கிறார். அதுக்கடுத்து அவர் பொறாமைக்கு முன்னிடம் கொடுக்கிறார். அடுத்து அன்புக்கு முன்னிடம் கொடுக்கிறார். அறத்துக்கு முன்னிடம் கொடுக்கிறார். இப்படி நல்லனவற்றை தான் அவர் முன்னிடம் கூட வைத்து வருகிறார். இதில் எல்லாவற்றிலுமே முன்னிலை வைக்கிறது, கொடுக்கிறது, முன்னுரிமை கொடுக்கிறது அறம், அன்பு, அறம், பொறாமை, சினம். அதுதான் அந்த ஒரு குறளே போதும். அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 குலங்களும் அற்றவன் தான், இந்த 4 குற்றங்களும் அற்றவன் தான் அறம் சார்ந்தவன் என்று சொல்கிறார். எதை எடுத்தாலும் அவர் அறத்தை தான் முதல்ல சொல்கிறார். அன்பையும் அறத்தை தான் சொல்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.